நம்முடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இன்று தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் தலைவராக திரு செல்வ பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்படுறாரு. நீக்கப்பட்டு மாணிக்கம் தாக்கூர் காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்படுகிறார். முதல்ல திரு மாணிக்கம் தாக்கூருக்கு நம்ம வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். மாணிக்கம் தாக்கூர் ஒரு பர்ஃபெக்ட் காங்கிரஸ் மேன் அப்படின்னு சொல்லலாம். மாணிக்கம் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு வைப்ரண்டான, அதாவது ஒரு வேகமான ஒரு தலைவர் தேவைப்படும் ஒரு நேரம் இந்த நேரம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி கூட்டணி வச்சிருக்கிற தாவேகாவுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுக்கும் மாணிக்கம் தாக்கூருக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஏஜ்ல இருந்து, ஒரு ஸ்பீட்ல இருந்து, மென்டாலிட்டி எல்லாமே ஓரளவுக்கு ஒத்து போகக்கூடிய ஒரு இரண்டு பேர் விஜய் மற்றும் மாணிக்கம் தாக்கூர் ரெண்டு பேருமே. இன்று தாவேகாவுடைய ஒரு முக்கியமான கூட்டாளியா இருக்கிறது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சியோட ஒத்துழைப்பு இல்லாமல் இருந்திருந்தால் இந்நேரம் நிச்சயமாக தாவேகாவில் ஆட்சி அமைச்சு இருக்க முடியாது. 5 எம்எல்ஏக்கள் மட்டுமல்லாமல் காங்கிரஸ் நம்ம கம்யூனிஸ்ட் ஒரு 4 பேரை தாவேகா பக்கம் சாய்ச்சதுக்குமே காங்கிரஸ் தான் காரணம். இங்க மாணிக்கம் தாக்கூர் இங்க இருக்கிற காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மட்டும் இல்லாம காங்கிரஸ்ல இருக்கிற பல தரப்பட்ட நிர்வாகிகளை பேசி பேசியே காம்ப்ரமைஸ் பண்ணவர் திரு மாணிக்கம் தாக்கூர். அதே மாதிரி டெல்லியில இருக்கிற திரு ராகுல் காந்திக்கும் மாணிக்கம் தாக்கூர் விஜய் பத்தி நல்லா 4 வார்த்தை நல்லபடியா பேசி விஜய் கிட்ட நம்ம சப்போர்ட் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ்நாடு காங்கிரஸ் வளரணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணணும்னு ராகுல் காந்தி கிட்ட கண்டிப்பா அவர் பேசியிருப்பாரு. அதனாலதான் ராகுல் காந்தி அந்த அளவுக்கு விஜய் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. அந்த வகையில பார்க்கும்போது மேலிடம் நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மற்றும் அவருடைய கூட்டணி கட்சிகள் 3 பேருமே ஒரே நேர்கோட்டில் போற அளவுக்கு தான் எப்பயுமே காங்கிரஸ் இந்த தலைவர் நிர்ணயம் செய்வாங்க. இப்ப செல்வ பெருந்தகைய நீங்க பொதுவா செல்வ பெருந்தகைக்கு முன்னாடி இருந்த தலைவர் என்ன பண்ணாருன்னா, அவர் திமுகவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாவே பேசிட்டே இருந்தாரு. அப்ப செல்வ பெருந்தகை இந்த காங்கிரஸ் தலைவரா வரும்போது பாத்தீங்கன்னா அவர் எப்பவுமே திமுக சப்போர்ட்டா பேச மாட்டாரு. அந்த நேரத்துல அவர் அதிமுக சப்போர்ட்டா தான் பேசிட்டே இருந்தாரு. எப்பயுமே அந்த ஒரு சூழல் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரே கட்சி ரொம்ப நாள் தொடர்ந்து வரும்போது அந்த ஒரு தயக்கம் வரும், ஒரு சுணக்கம் வரும் நம்ம வேலை செய்யறவங்களுக்கு. அந்த நேரத்துல முதல்ல திரு செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கம்பெனி தலைவராக வரும்போது என்ன நினைச்சாங்கன்னா, திமுக எதிர்ப்பதற்காகவே இவரை செல்வ பெருந்தகை போட்டிருக்கிறாங்க அப்படின்னு தான் அப்ப இருந்த காலகட்டத்துல பேசப்பட்டது. ஆனா காலப்போக்குல செல்வ பெருந்தகை திமுக அதிமுக சீர்தூக்கி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அப்ப அதிமுக பிஜேபியோட கூட்டணியில் இல்லாம இருந்த நேரம் 2024 பாராளுமன்ற தேர்தலில் கூட பாத்தீங்கன்னா காங்கிரஸ் நம்முடைய அதிமுக பிஜேபியோட கூட்டணி வைக்காம இருந்த நேரம். அந்த நேரத்துல ரெண்டுத்துல எதனா ஒண்ணு நம்ம சூஸ் பண்ணுன்ற 2 ஆப்ஷனுமே செல்வ பெருந்தகை போட்டு பார்த்தாரு. ஆனா அதுல கடைசியா அவருமே என்ன ஆயிட்டாருன்னா திமுக பக்கம் போயிட்டாரு. நீங்க ஒரு தடவை திமுக பக்கம் போயிட்டீங்கன்னா திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் மற்றும் அந்த கட்சியாளர் இருக்கிற எல்லாருமே ரொம்ப அந்யோன்யமா பழகக்கூடியவர்கள். இது ஒரு சீசன்ல பாத்தீங்கன்னா அதிமுக திமுக ரொம்ப அம்மாவும் நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்களும் இருக்கிற காலகட்டத்தில இருந்து அம்மாவும் அதுக்கப்புறமா ஸ்டாலின் கலைஞர்கிட்ட இருந்து கொஞ்சம் மேல் நோக்கி ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட தலைவராக இருக்கிற அந்த நேரத்துல கூட பாத்தீங்கன்னா பொதுவா அதிமுக தலைமை என்னவா இருக்காதுன்னா ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காது. யாரு கூட? கூட்டணி கட்சிகளோட. அம்மா இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சியோட ரொம்ப இணக்கமா இருக்கவே மாட்டாங்க தலைவர்களோட. ஆனா அதிமுக தொண்டர்கள் பாத்தீங்கன்னா அந்த கூட்டணி கட்சிகள் அப்படியே உயிரை கொடுப்பாங்க, உயிரை கொடுத்து வேலை செய்வாங்க. அந்த அளவுக்கு அதிமுக தொண்டர்கள் ஒரு மாதிரி, அதிமுக தலைவர் ஒரு மாதிரி. ஆனா அப்படியே நீங்க திமுக பக்கம் வந்தீங்கன்னா திமுகவோட தலைவர்கள் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த கூட்டணி கட்சி தாங்கி பிடிக்கிற ஒரு சக்தி கொண்ட திமுக. ஆனா திமுக தொண்டர்கள் பெரும்பாலும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா கூட்டணி கட்சி பெருசா வேலை பார்க்க மாட்டாங்க. அதிமுக அந்த கூட்டணி கட்சி வேலை பார்க்குற அளவுக்கு திமுக அந்த கூட்டணி கட்சிக்கு வேலை பார்ப்பது கிடையாது. அப்ப ரொம்ப ஈஸியா புரிஞ்சுங்க, செல்வ பெருந்தகை அவர் தலைவரா இருக்கும்போது அந்த தலைவரை திமுக அப்படின்ற ஒரு பாச பிணைப்பு போட்டுட்டாங்க அப்படின்னா அங்கிருந்து அவங்க வெளியில போறது ரொம்ப சாதாரணமான விஷயமா இருக்காது. ஒரு சாதாரணாலையும் பெரிய ஆளாக்கி பண்ண வேண்டியது அவங்க என்னென்ன பண்ணி வெளியில போகாம வச்சுக்கணுமோ அந்த வகையெல்லாம் திமுக பார்க்கறதுல மிக சிறந்த, இதுவும் ஒரு அரசியல் ஒரு தந்திரம் தானே தவிர இது ஒரு மிக சிறந்த அரசியல் சொல்ல வரல. அந்த தந்திரத்தை மிக சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இப்ப அதே போல செல்வ பெருந்தகை கிட்டத்தட்ட திரு செல்வ பெருந்தகை இந்த 2026 தேர்தலோட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் எப்படி இருந்தாலும் நம்ம திமுக இருக்கணும்ன்றதுல ரொம்ப குறிக்கோளோட இருந்தது செல்வ பெருந்தகை. ஆனா அவர் இல்லாம ஜோதிமணி அப்புறம் இந்த மாணிக்கம் தாக்கூர் போன்ற பல பேர் என்ன பண்றாங்கன்னா, இல்ல நம்ம தாவேகாவோட போனோம், திரு விஜய் கிட்ட போனோம், ஏன்னா அவர் இளைஞர்ல ரொம்ப கவர்ந்து இழுக்கிறார், நம்ம விஜய் கிட்ட போனா நம்ம நல்லா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ல பல பேர் தலைமையில பேசுறாங்க. அதுல மிக மிக முக்கியமான மாணிக்கம் தாக்கூர். அந்த நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா
மாணிக்கம் தாக்கூரோட பேச்சு, ஜோதிமணியோட பேச்சு வந்து எப்பயுமே வந்து திமுக எதிராகவும் எப்பயுமே வந்து தாவேக்காக்கு ஆதரவா இருக்கும். நீங்க தெளிவா பார்த்திருப்பீங்க. திமுக கூட்டணி தோல்விக்கு அதுவும் கூட ஒரு காரணமா இருந்திருக்கலாம். அது பேசும்போதே தெரியும், காங்கிரஸ் கட்சியில இருக்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, இல்ல இந்த வாட்டி வந்து இவங்க வந்து போக பார்த்தா ஒரு பிளான் இல்லாமலாம் பெரிய பெரிய கட்சியில் வந்து வேலையே பார்க்காது. ஸோ திமுக தோக்கும் பட்சத்துல வந்து நம்ம தாவேகா பக்கம் சாயணும்னு சொல்லிட்டு அவங்க ஏற்கனவே முடிவெடுக்க தான் ஒரே நாள்ல அங்க இருந்து அங்க மாறினாங்க. அதுல மாணிக்கம் தாக்கூரோட வேலை வந்து மிக மிக ஒரு முக்கியமான வேலையா இருந்தது. ஒரு காங்கிரஸ் கட்சி அப்படின்னு பார்க்கும்போது நீங்க காங்கிரஸ் கட்சியோட தலைவர் தான் மாணிக்கம் தாக்கூர் வந்திருக்கிறார். அவருடைய வேலை வந்து அந்த கட்சியை எப்படி வளர்க்கணும் தான் பார்க்கணுமே தவிர இது திமுகவுக்கு சப்போர்ட்டா இருக்கா அதிமுக சப்போர்ட்டா இருக்குன்றது முக்கியம் கிடையாது. கிட்டத்தட்ட 1967க்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தான் வந்து தமிழ்நாடு மட்டும் இந்தியா லெவல்ல முதல் அது அது அடிக்க முடியாத ஒரு கட்சியா இருந்தது காங்கிரஸ். தமிழ்நாட்டிலே அதே மாதிரி தான் 1967க்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி அடிப்பது என்பது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆனா கிட்டத்தட்ட கழுத தேஞ்சி கட்டெரும்பாச்சு அப்படின்ற மாதிரி 67ல இருந்து தேஞ்சி 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 இன்னைக்கு 5 தொகுதியில வந்து நிக்கிறாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க. இப்ப இந்த 5 தொகுதியுமே வந்து எப்படி அவங்க வெற்றி பெற்றாங்க அப்படின்னா இந்த உள்ளடிகள் எல்லாம் தாண்டி தான் வந்து திமுகவுடைய துணையோட வந்து வெற்றி அடைஞ்சாங்க. இப்ப காங்கிரஸ் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இந்த புது தலைமையின் கீழே ஒரே மாதிரியான எண்ணம் கொண்ட பல உறுப்பினர்ல வந்து மேலும் நல்ல மெருகேற்றி நம்ம தாவேக்காவோட நம்ம கூட்டணி வைக்கிறது உறுதியாயிடுச்சு. அப்ப அந்த கூட்டணி கட்சியோட நம்ம சென்ற முறை 29 எம்எல்ஏ பதவி வாங்கணும், இந்த முறை அதோட அதிகமா வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வருவாங்க. என்னங்க 5 வருஷம் கழிச்சு போனா இல்லை எப்போனா தேர்தல் வரலாம் அப்படின்றது எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அரசியல்ன்றது வந்து ஒருத்தரை வாழ விட்டு இன்னொருத்தரை நம்ம வாழ்ந்தது கிடையாது. உன் உயிர் என் கையில என் உயிர் உன் கையில் அப்படின்ற மாதிரி தான் அரசியல். அதுவும் இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் வந்து அதை விட ரொம்ப மோசமாகுது. எல்லாமே நோய்வாய்ப்பட்டு எல்லாமே கேன்சர் பேஷண்ட் மாதிரி இருக்குது. ஒரு கட்சியும் எந்த கட்சியும் எது வருவான் எவன் போவான்னு தெரியாம ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கி விட்டுருக்கு இன்றைய அரசியல் சூழ்நிலை. இதுக்கு முழுக்க முழுக்க மக்கள் தான் காரணம். மக்கள் தான் வந்து பெரிய ஜனநாயக சக்தியே மக்கள் சக்தி தான். மக்கள் பண்ண வேலையில வந்து இன்னைக்கு எந்த கட்சியும் அறுதி பெரும்பான்மை இல்லை. அறுதி பெரும்பான்மை நீங்க என்ன நினைக்காதீங்க, நான் 112 எம்எல்ஏ வந்தாலும் அறுதி பெரும்பான்மை நினைக்காதீங்க. அது 112 எம்எல்ஏ இல்ல, 130 140 இருந்தா மட்டும்தான் ஓரளவுக்கு வந்து அந்த எதிர்கட்சி வந்து என்ன பண்ணோம் அந்த கட்சியை கலைக்க வேணாம்னு சொல்லி நினைக்கும். இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு கட்சி அதிகமான தொகுதியில எடுத்தாலே வந்து எப்பயுமே பிரச்சனை தான். தமிழ்நாட்டில இது அந்த மாதிரி நடந்தது கிடையாது அப்படின்றத வந்து பிளஸ் பாயிண்ட். அந்த வகையில காங்கிரஸுடைய இந்த 5 எம்எல்ஏக்கள் வச்சுட்டுதான் இன்னைக்கு தாவேக்கு ஆட்சி நடக்குது. அப்ப மாணிக்கம் தாக்கூர் வந்து ரொம்ப டஃப் பார்கெனர். அவர் வந்து அப்பயே நீங்க திமுகவே அந்த கேள்வி கேட்டவர் வந்து தாவேக்காவை சப்போஸ் எதனா இடக்கு முடக்கு பண்ணாங்கன்னா கண்டிப்பா கேள்வி கேட்க தயங்கவே மாட்டாரு. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 பிரதான கட்சிகளுக்குமே வந்து காங்கிரஸோட தேவை வந்து இருக்கு. அது வந்து நம்ம மறுக்க முடியாத உண்மை. திமுக வந்து இவ்வளவு பிரச்சனை ஆனாலும் காங்கிரஸ் நம்ம அவர் கூட இல்லாததான் வந்து திமுக ஒரு பெரிய ஒரு இழப்பா இருக்கு. காரணம் என்னன்னா காங்கிரஸ் ஒரு மாநில கட்சியில அது வந்து ஒரு தேசிய கட்சி. 2 கட்சி, ஒரு பக்கம் பிஜேபி ஒரு பக்கம் காங்கிரஸ். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே பிஜேபிக்கு வந்து எத்தனை 100 ஆண்டுகள் ஆனாலும் வந்து பிஜேபி வந்து அவர் தமிழ்நாட்டில் வந்து ஏத்து ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம். அதை வந்து ஏத்துக்கினாலே பிஜேபின்னு சொல்லிட்டாலே அவங்க அந்நியம் ஆயிடுறாங்க தமிழக மக்கள்கிட்ட இருந்து. அவங்க வேற வேற இனத்து மக்கள் மாதிரி வந்து தமிழக மக்கள் பேசுவாங்க. அதனால பிஜேபி அப்படின்றத ஆட்டோமேட்டிக்கா தள்ளி விட்டுருவாங்க. அப்ப மிச்சம் இருக்கிற ஒரே தேசிய கட்சி வந்து இன்னைக்கு காங்கிரஸ். ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட்லாம் இருந்தது. ஒரு காலம் கூட நம்ம பார்த்தாலும் ஒரு 20 வருஷம் முன்னாடி கூட கம்யூனிஸ்ட் ஒரு நல்ல பேர் இருந்தது. அம்மா வந்து ஆட்சி செய்யற காலத்தை பிடிச்சி அம்மா ஆட்சி செய்யற காலத்தோட கம்யூனிஸ்ட் ஒரு முக்கியமான கட்சியை எடுத்து வச்சு அவங்க அந்த ஒரு தேசிய கட்சி தான் சொல்லி எடுத்து வச்சு ஒரு அதிகமான தொகுதி எல்லாம் கொடுத்து ட்ரை பண்ணாங்க. ஆனா இப்ப கம்யூனிஸ்ட் கட்சியும் அதே மாதிரி எப்படி வந்து மற்ற கட்சிகள் வந்து எப்படி ஒரு அது பிஜேபி எதுக்கணும் அப்படின்றதே ஒரே கொள்கை கிடையாது. எந்த கட்சி வர வேண்டும், எது நாட்டு மக்களுக்கு நல்லதுன்னு சொல்லி அந்த கட்சிக்கு கூட்டணி சேர்ந்து அந்த கட்சியை வளர்த்துருந்தாங்கன்னா இன்னைக்கு கம்யூனிஸ்ட் நல்லா வந்திருக்கும். திமுக ஆதரிக்கும் போது இதே மாதிரிதான் கண்மூடித்தனமான ஆதரவு தான் அவங்க கொடுத்துருந்தாங்க கடந்த 5-10 வருஷமா. அதனாலதான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. கம்யூனிஸ்டுமே ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பெரிய வரவேற்பு இருந்ததெல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு அதுல சீமான் வந்து அடிச்சு தள்ளி தூக்கின்னு போயிட்டாரு. அப்ப இப்ப இருக்கிற இந்த காங்கிரஸ் கட்சி வந்து வளர்வதற்கு மாணிக்கம் தாக்கூர் வந்து ஒரு மிகப்பெரிய உதவியா இருப்பார்ன்றது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவருடைய தைரியமா பேசணும். ஒரு கட்சி அப்படின்னா அதனுடைய தலைவர் வந்து ரொம்ப எந்த அளவுக்கு இருக்காரோ அந்த அளவுக்கு அந்த கட்சி வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில திரு மாணிக்கம் தாக்கூர் வந்து ரொம்ப சூப்பரா பேசக்கூடியவர். ஜோதிமணி விட ட்ரை பண்ணாங்க தலைவரா வந்து. ஆனா இந்த முறை திரு மாணிக்கம் தாக்கூர் தான் வந்து ஜாக்பாட் அடிச்சிருக்கு. இப்ப காங்கிரஸ் தலைவரா இருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு மூழ்கெடுத்ததை தலைமையில் வைக்கிறதுன்றது அந்த காங்கிரஸ் தலைவருக்கு தான் தெரியும். ஏகப்பட்ட கோஷ்டி பூசலை பார்க்கணும், இந்த கட்சியை பார்க்கணும், அந்த கட்சியை பார்க்கணும், எல்லாரும் வந்து கேவலகாலமா கேள்வி கேட்பானுங்க, அதை சமாளிக்கணும். ஒரு கட்சி அப்படின்னா அதுல ஒரு 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 அதை என்ன சொல்ல ஒரு கண்டிஷன், ஒரு அம்மா மாதிரி ராணுவ கட்டுப்பாடே இல்லாத ஒரு கட்சி வந்து காங்கிரஸ் கட்சி. எப்போ வந்து அந்த நம்மளுடைய காமராஜர் அரங்கு வந்து சண்டை நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் கட்சியில தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கும் மாணிக்கம் தாக்கூர் வந்து ராகுல் காந்தி மற்றும் கார்கேவுடைய துணையோட இந்த இடத்துல வந்து ஓரளவுக்கு வந்து சிறப்பா செயல்படுவார் அப்படின்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு
கணக்கா இருக்கு. அவரு தாவேக்காவோட விஜயோட ரொம்ப வந்து அவர் வந்து ஒரு க்ளோஸா இருக்கிறவரு. இந்த தாவேக்கா பெற்ற வெற்றில எந்த அளவுக்கு வந்து மாணிக்கம் தாக்கூருக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு பங்கு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா அந்த 5 எம்எல்ஏக்கள் மட்டும் காங்கிரஸ் கிடையாது. அந்த 5 எம்எல்ஏ கூட போன 4 கம்யூனிஸ்டும், கம்யூனிஸ்ட்லாம் நான் போன 2 பேர் சிறு விடுதலை சிறுத்தையும், அங்கிருந்து கேரளாவில இருந்து காங்கிரஸ் கட்சியில கூட்டணி அந்த ஐஎம்எல் கட்சியாக மொத்தம் கிட்டத்தட்ட இத்தனை 13 எம்எல்ஏக்களையும் வந்து தாவேக்கா பக்கம் அழைத்து சென்றது காங்கிரஸ் அப்படின்னு மறந்துடக்கூடாது. அப்ப தாவேக்கா எல்லாம் எப்படி அதிமுக, திமுக 3 கட்சி தாவேக்கா 3மே காங்கிரஸ் ஏன் பிடிக்க பாக்குறாங்க அப்படின்னா, இங்க ஒரு மத சார்பு இல்லாத ஒரு தமிழ்நாடா இருக்கணும் அப்படின்னா காங்கிரஸ் கூட இருக்கணும் அப்படின்றது வந்து எழுதப்படாத உண்மையா இருக்கு. அதனால தமிழக மக்கள் வந்து பொதுவாவே வந்து அங்க மத்தியில தேர்தல் அப்படின்னு சொன்னாலே அங்க காங்கிரஸ், பிஜேபி இப்பதான் பிஜேபி, அதுக்கு முன்னாடி ஜனதாதள் அந்த மாதிரி பல கட்சிகள் இருந்தா கூட பிஜேபி கிட்டத்தட்ட 25-30 வருஷமா பிஜேபி இருக்கு. அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன பெரிய பெரிய கட்சிகள், சின்ன கட்சிகள், பெரிய கட்சி எது இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் எந்த கட்சியில இருக்கோ அந்த கட்சி தான் வந்து ஓட்டளிப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து காங்கிரஸ் மேல ஒரு ஒரு பாசம் இருக்கு. அது வெறும் நம்முடைய இந்த இங்க இங்க வந்து தமிழ்நாட்டுல காங்கிரஸ் ஆட்சி அப்படின்னு எல்லாம் கிடையாது. திரு ராஜீவ் காந்தியினுடைய அந்த ஒரு இறப்பு வந்து இன்னைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா தமிழக மக்களுக்கு வந்து அது வந்து ஒரு முள் நெஞ்சில முள் தச்சா மாதிரி அவங்களுக்கு. அவர் இறந்தது வந்து நம்ம தமிழர்ல எப்பயுமே வந்து ஒரு 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 பற்று பாசம் உண்டு. நம்மளால ஒருத்தருக்கு வரும்போது அவங்களை நம்ம காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்ட தமிழக மக்கள். அதனாலதான் இன்னைய தேதி வரைக்கும் தமிழ்நாட்டுல காங்கிரஸ், பிஜேபி அப்படின்னா எல்லாருமே பிஜேபி ரொம்ப பேசுவாங்க கொள்ளுவாங்க. ஆனா காங்கிரஸ் எங்க இருக்கோ அங்க பார்த்துதான் வந்து மத்திய தேர்தல் வந்து, அதாவது ஒன்றிய தேர்தல் வந்து அங்க வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழல் கொண்டவங்க. அதனாலதான் வந்து அங்க மத்தியில கூட பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து பிஜேபி வளர்ந்து இருந்தா கூட தமிழ்நாட்டுல எந்த கட்சியும் கூட்டணி வைக்கிறது. அப்ப அதிமுக இருந்து டிமாண்ட் இருக்கு, திமுக இருந்து டிமாண்ட் இருக்கு, டிவிகே இருந்து டிமாண்ட் இருக்கு. ஸோ 3 கட்சி டிமாண்டையுமே வந்து சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சரியான ஒரு தலைவர் வந்து மாணிக்கம் தாக்குறது சந்தேகம் இல்லை. திரு செல்வ பெருந்தகை வந்து திமுகவோட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு சப்போர்ட்டராகவே மாறிட்டாரு. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா செல்வ பெருந்தகை இந்த பதவி எழுந்ததுக்கு உடனே வந்து கண்டிப்பா திமுக போய் ஜாயின் பண்ணுவாரு. ஜாயின் பண்ணிட்டு அந்த திமுகவோட வளர்ச்சிக்கு வந்து கண்டிப்பா ஒரு உதவி. அவரும் வந்து ஒரு சிறந்த தலைவர்ன்றதுல மாற்றம் கூடாது. ஆனா மாணிக்கம் தாக்கூருடைய இன்றைய நிலைமைக்கு வந்து மாணிக்கம் தாக்கூர் வந்து இந்த காங்கிரஸ் தலைவராக இருந்தாதான் ராகுல் காந்தியோட எண்ணமும் ஆர்கேயோட எண்ணமும் இங்க தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 40 பாராளுமன்ற தொகுதி இருக்கு. இன்னிலிருந்து அவங்க முயற்சி பண்ணாங்கன்னா அந்த 40 பாராளுமன்ற தொகுதியில எத்தனை பாராளுமன்ற தொகுதியை வெற்றி அடைய முடியும் அப்படின்னு இருந்தவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்க வெற்றி அடைக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் இவ்வளவு சீக்கிரமா அந்த தலைவரை போட்டு ஒரு நடைபெற இருக்க பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் வந்து தாவேக்காட கூட்டணி சொல்லிட்டாங்க. உள்ளாட்சி எல்லாத்தையுமே தாவேக்காட கூட்டணி சொல்லிட்டாங்க. அதனால இப்ப வரப்போற தேர்தலுக்காக 2029 மற்றும் நடக்க போற உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் எல்லாத்திலுமே தாவேக்காக ஒரு மிக சிறந்த ஆதரவு கட்சியா இருக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சர்மரியே பேசுவார். மாணிக்கம் தாக்கூரும் வந்து அதே மாதிரி சில சம்பந்தம் பேசுவாரு, சிலது வந்து ரூடா பேசுவாரு, சிலத ஆக்ஷன் பண்ணுவார். எல்லாமே பண்ணக்கூடிய எழுத்தாளரும் சேர்ந்து நடைபெறவிருக்கும் உள்ளாட்சி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தல் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள்.